நீ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இந்த வசனத்தை குறித்த கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே ஏவாள் தெரிஞ்ச பேராசையினால் சர்ப்பம் கொடுத்த பழத்தை சாப்பிட்டா, ஆதாமுக்கும் கொடுத்தா. ஆனால் பைபிளில் ஆதாமுக்கு சர்ப்பம் கொடுத்த பழம்னு தெரியும்னு சொல்லப்படலை. தேவன் ஏன் அந்த மரத்தில் இருந்த பழத்தை சாப்பிட்டான்னு ஆதாமை பார்த்து கேட்கும்போது அவன் சொன்ன வார்த்தை ஏவாள் கொடுத்தா அதான் சாப்பிட்டேன்னு சொல்கிறான். சரி, இப்படி இருக்கும்போது ஏன் தேவன் ஆதாமுக்கும் தண்டனை கொடுத்தாருன்னு நம்ம யோசிக்கிறோம். அவன் தெரியாமல் தானே சாப்பிட்டான்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது, தேவன் முன்கூட்டி ஆதாம்கிட்ட ஆதியாகமம் 2:16-17 படித்து பார்த்தோம்னா தெரியும். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் நீ சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியும் மரத்திலிருந்து மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டி சொல்லிட்டாரு. இங்கே அந்த தோட்டத்தையே ஆதாம் தான் முழுசாக பார்த்துக்கிட்டான். அப்படி இருக்கும்போது தேவன் சொன்ன மரத்தோட பழத்துக்கும் மற்ற மரங்களோட பழத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா பைபிளில் அவன் தெரியாமல் சாப்பிட்டான்னு சொல்லப்படலை. அவனுக்கு கட்டளை தெரிஞ்சிருந்தும் அதை மீறினான் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அவனும் தெரிஞ்சு தான் சாப்பிட்டான்னு. அதனால தான் தேவன் அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு. இப்படிப்பட்ட கதை நம்மளோட வாழ்க்கையிலும் நடக்குது. சில கணவன்மார்கள் செய்கிற தப்புகளுக்கு சில மனைவிமார்கள் பேராசையினால் லாபத்துக்காக உடந்தையாக செயல்படுறாங்க. சில மனைவிமார்கள் செய்கிற தப்புகளுக்கு அதே லாபத்துக்காக சந்தோஷத்துக்காக கணவன்மார்கள் ஒத்துழைக்கிறாங்க. ஆதாம் ஏவாள்னாச்சு அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நன்மை தீமை அவனுக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் தேவன் நம்மளை படைக்கும் போதே எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவை நிரப்பி தான் படைக்கிறாரு. ஆனாலும் இழப்போ நஷ்டமோ இல்லை தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டாலோ கணவன் மனைவினால தான் சொல்கிறதும் மனைவி கணவனால் தான் சொல்கிறதும் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிருச்சு. நம்மளோட எதிரிகள் வெளியில் இல்லை, நம்மளோட பேராசை தான் நமக்கு எதிரி. அதை நம்ம சரி செஞ்சாலேவும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். எப்பயுமே தேவனுக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையே சந்தோஷமான ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமேன்.